ஜூன் 3, 2025 இன்றைய வேதவசனம் ஆபகுக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஆபகுக் 3:19. God the Lord is my strength. He makes my feet like the deers. He makes me tread on my high places. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த நாட்களில் கூட அப்பா நீர் எங்களுக்கு பலனாய் இருந்து ஆவியானவரே அநேக காரியங்களை அப்பா எங்கள் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி எங்களை உயரமான ஸ்தலங்களில் நடக்க செய்ய போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்குவீராக. நேற்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, அப்பா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றீரே. அப்பா எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றீரே என் தகப்பனை. உமக்கு நன்றி ராஜா. நொடி எங்களை விட்டு பிரியாது எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய உள்ளங்கையில் வரைந்து பார்த்து கொண்டு இருக்கின்றேன் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எப்பொழுது கூட இறங்குவீராக. எங்கே 1-2 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றீரேன் தகப்பனே. எப்பொழுது கூட எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கோம் எங்கள் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இறங்கோ ராஜா. நல்லவரே, வல்லவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆவியானவரே, அன்பு சகோதரி சகோதரனை, வாழ்வு பிள்ளைகளை, பெரியோர்களை, சிறு பிள்ளைகளை, இன்றைக்கு கூட உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு பலன் இல்லாமல் இருக்கலாம். இல்லை உங்கள் வேலைகளில் எனக்கு இந்த வேலையை செய்ய பலன் இல்லையேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் அநேக பேர் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து உங்களுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றி உங்களை உயர ஸ்தலங்களில் நடத்த போகின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, செபிங்க. ஆவியானவர் இப்பொழுது கூட இறங்க ராஜா. சோர்ந்து போகிறவனுக்கு அப்பா ஆவியானவரே நீர் பலன் கொடுக்கின்றீரன் தகப்பனை. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கின்ற தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. இப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரே, அநேக குடும்பங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. குடும்பங்களில் ஆவியானவரே ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு பலவீனத்தினால அந்த குடும்பம் சோர்ந்து போய் இருக்கலாம். எங்களால் எதுவுமே முடியலையே, எங்களால் நடக்க முடியலையே, எங்களுக்கு பலன் இல்லையே, எங்களுக்கு திராணி இல்லையேன்னு சொல்லிட்டு கூட அநேக குடும்பங்களில் அப்போ அவர்களுக்கு எங்களுடைய வாழ்வில் ஒரு உயர்வே இல்லையேன்னு சொல்லிட்டு கூட அநேக குடும்பத்தில் அநேக பேர் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கின்றாரு. உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து உங்களை ஒரு உயர ஸ்தலங்களில் நடக்க செய்ய போகின்றார். விசுவாசத்தோடு கூட செபிங்க. ஆவியானவரை இப்பொழுது இறங்க ராஜா. அன்பு சகோதரியை செபிங்க. அன்பு சகோதரனை, அன்பு வாலிப பிள்ளைகளே, நீங்களும் சோர்ந்து போய் இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு புதிய பலனை கொடுக்கிறாரு. நீங்கள் எந்த வேலை செய்தாலோ இல்லை படிப்பு காரியங்களில் சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். உங்களுக்கு புது பலனை கொடுக்க அவர் தீவிரமாய் வல்லவராய் இருக்கின்றார். இயேசுவின் நாமத்தில் துதிங்க, செபிங்க. ஆவியானவரே, அன்பு சகோதரி வேலையில் உங்களுக்கு பலன் இல்லையா? ஐயோ, நான் சோர்ந்து போகிறேனே, வேலை செஞ்சு சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு கூட அநேக சகோதரிகள் கூட இன்றைக்கு கவலையாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து உங்களை உயர நடத்த போகின்றார். விசுவாசத்தோடு செபிங்க. அன்பு சகோதரியை செபிங்க. ஆவியானவர் எப்பொழுதே இறங்கோ ராஜா. ஒவ்வொருவருக்கும் புதிய பலனை கொடுத்து கொண்டு இருக்கின்றீரே. ஒவ்வொருவரையும் அப்பா உயர ஸ்தலங்களில் நடக்க பண்ண போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. எப்பொழுதே இறங்கோ ராஜா. இறங்கோ என் தகப்பனை. உம்மை நோக்கி அப்பா ஆவியான எனக்கு பலன் இல்லையே, என்னால் நடக்க முடியலையே, எனக்கு சோர்வாக இருக்கேன், என்னுடைய வேலையில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு
சொல்லிட்டு கூட அநேக பேர் இன்றைக்கு புலம்பிக் கொண்டு இருக்கலாம். எங்கள் குடும்பத்தில் ஒரு உயர்வே இல்லைன்னு சொல்லிட்டு அநேக பேர் புலம்பி ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீர் விடுதலை கொடுத்து அப்பா ஆசீர்வதிக்க போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் தொட்டு ஆவியானவரே இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை அப்பா ஆசீர்வாத மழையை பொழிந்து கொண்டு இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அப்பா அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா. எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்பா மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.